ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கிறிஸும் பாட்டியும் வந்து கிளம்பிட்டாங்க. விஜயா வந்துட்டு கிளம்புங்க, ஆனால் இனிமேல் இங்கே வராதிங்க, சும்மா வரது போகிறதெல்லாம் வந்து தங்குறதுக்கு இது என்ன ஹாஸ்டலா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, இனிமேல் இங்கே வரமாட்டோம், ஒரு 2 நாள் இங்கே தங்குனதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. ஆமாம், என் பையன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் பிஸ்னஸ் பார்க்குறான், உங்களால் வந்து அவன் வெளியில் படுத்து தூங்குறான், அவன் என்ன சும்மா வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, சரி விடுங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் கிளம்புறாங்க. சரி போ, ஆனால் வந்து திருப்பி வரப்போ திருப்பி இதுங்களை மாதிரி எதையாவது இழுத்துக்கிட்டு வராத, இவனா என்ன பிறப்போ என்னமோ, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இந்த பையனை கூட்டிகிட்டே வராங்க, இவனோட அப்பா அம்மா யாரை என்னமோ அப்படின்னு பேசவும் நம்ம ரோஹிணி இருந்துட்டு அத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சும்மா ஏன் அப்படிங்கிறப்போ, இல்லை சின்ன பையன் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, இவங்க எப்போவுமே இப்படி தான், நீங்கள் வாங்கம்மா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே ரோஹிணிக்கு கண்ணு கலங்கிடுச்சு. நம்ம மனோஜ் வந்துட்டு ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்ணில் தூசி வந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. அப்பா, இனிமேல் நமக்கு ரூம் வந்துருச்சு, இனிமேல் இந்த ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நம்ம மனோஜ் சந்தோஷப்படுறாரு. உனக்கு எப்போ பார்த்தாலும் ரூமு தானே, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியான்னு ரோஹிணி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கிறிஸுக்கு வந்து கட்டை பிரிக்கிறாங்க. அவங்க கண்ணு முடிச்சு பார்த்தா கரெக்டாக வந்து ரோஹிணி இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு மீனா வந்துடுறாங்க. பார்க்கல என்ன நடக்குதுன்னு.